விசித்திரமான கதை, பார்த்து ரசிங்க. பல காலத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட பொருட்களுக்கு கூட உயிர் இருந்திருக்குன்னு பொதுவா எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உதாரணத்துக்கு இந்த பொம்மை, இத சின்ன வயசுல இருந்தே நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். வணக்கம், நான் ஒரு மாடு, என்னோட பேரு மோரிஸ். அட, இது பேசுதே. நம்ம பாக்க இங்க இருந்துச்சு. நாம ரொம்ப காலமா இங்க தான் இருக்கோம், ஆனா நமக்கு தான் முதல்ல தெரியுது. தம்பி, நமக்கு 5 வயசு ஆகுதுன்னா இந்த இடம் அமைதியா நல்லா இருக்கு. மணி 3 ஆகுது. இப்ப நம்ம எல்லாரும் இங்க விளையாடலாமா? நான் தான் ஃபர்ஸ்ட். ஓ, நானும் வரேன். பசங்களுக்கு பொதுவா ஊஞ்சல் ஆடுறதுன்னா பிடிக்கும்ல? ஆமா. யாரு நீ? நானா? என் பேரு ஐபு ராங்கோ. உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். என்னோட பேரு மசாவ். ஓ, நீதான் மசாவா? அங்க பாரு, பசங்களுக்கு ஊஞ்சல் விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமா. சரி சரி, ஊஞ்சல் விளையாடுறதெல்லாம் போதும். என்ன ஏன் இழுக்கிற? நீங்க 2 பேர் மட்டும் ஊஞ்சல் விளையாடுறீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு போர் அடிக்குது, இறங்குங்க முதல்ல. ஆமாப்பா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடலாம், வாங்க. ஓகே. என்ன விளையாடுறது? மசாவ், இதான் சான்ஸ். நீ போய் ஜாலியா ஊஞ்சல் விளையாடு. இப்பதான் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுன்னா. பரவாயில்ல, கண்டுக்காத, வா. என்ன மசாவுது, நீ மட்டும் தனியா விளையாடுற? அது ராங்கோ தான் விளையாட சொன்னா. ராங்கோவா? ஆமா, குழந்தைங்களுக்கு ஊஞ்சல் விளையாடுறதுதான் சிறந்த விளையாட்டு. யார் மணி? என்னோட பேரு ராங்கோ. என் பேரு ஷின்சான். இவங்கெல்லாம் சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இப்படிதான் ஒருத்தங்க அறிமுகப்படுத்துவாங்களா? போதும் ஊஞ்சல் ஆனது, இறங்கு. ஆமா, நீ ஏன் எங்க கூட சேர்ந்து விளையாட கூடாது? நாம ஊஞ்சல் விளையாடலாம். ஊஞ்சல் விளையாடினா 2 பேரால மட்டும்தான் விளையாட முடியும். நம்ம சொப்பு வச்சு விளையாடினா எல்லாரும் விளையாடலாம். பரவாயில்ல, வாங்க, நீங்க ஊஞ்சல் விளையாடுங்க. ஒரு நிமிஷம் அங்கே நில்லுங்க. ஏய், முதல்ல இறங்குறீங்களா? அவங்க ஊஞ்சல் ஆடும்போது குறுக்க போன அடிப்படும். இது ஆபத்தானது. எப்படி இருக்கு? ஊஞ்சல் விளையாட்டு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். சந்தோஷம். ஷின்சான், போச்சன், அவங்க ஊஞ்சல் ஆடினா ஆடிட்டு வாங்க, நாம போய் சொப்பு விளையாடலாம். இப்ப நீங்க விளையாடணும். என்ன? போதும், நீங்க 2 பேரும் 10 வாட்டி ஊஞ்சல் விளையாடிட்டீங்க. என்ன 20 வாட்டி விளையாடுங்க, அப்புறம் மாத்திட்டீங்க. ஓகே. ஊஞ்சல் விளையாடுறது ஜாலியா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வேற ஏதாவது விளையாட்டு விளையாடலாம். இல்ல, ஊஞ்சல் விளையாட்டு நல்லா இருக்கு. அதுக்கு என்ன வேற ஊஞ்சல் மட்டும் விளையாட போர் அடிக்கும். நீங்கள ரொம்ப கேட்டவங்க. ஊஞ்சல் மட்டுமே விளையாடலாம். நானும் ஊஞ்சல் விளையாட சேர்ந்தேன். நான் ஊஞ்சல் விளையாடணும். என்ன, நீ போய் ஊஞ்சல் விளையாடலையா? அதாவது நான் இப்பதானே. என்ன இப்படி முறைகிறா? தேவையில்லாம இந்த பொண்ணு நடுவுல விளையாடியே கேட்டுட்டா. சரி, எனக்கு டியூஷனுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். அப்ப ஊஞ்சல் அப்புறமா விளையாடுற. சரி, போயிட்டு சீக்கிரமா வா, நம்ம விளையாடலாம். ஓகே, பாய். என்னாச்சு நீ? எதுக்காக தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ ஏதோ கோவத்துல இருக்க போல இருக்கு. நான் கிளம்புறேன். பாய். வேற யாராவது விளையாடட்டும். சரி, அவங்கள விளையாட சொல்லு. ஓ, அட, கசாமாவும் நேனியும் இன்னும் அங்கேயே தான் இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன விட்டு போக மனசு இல்ல, அதான் அங்கேயே நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அப்படி தோணல. என்னாச்சு மசாவ்? எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் வீட்டுக்கு போகணும். எனக்கும் பசிக்குது. சரி, நாங்க போயிட்டு வரோம். திரும்பி போறியா? ஆமா, அப்புறம் பாக்கலாம். ஏன் 2 பேரும் பா நிக்கிறீங்க? நம்மளால திரும்பி போக முடியாது. நம்மளால திரும்பி போக முடியாது. என்ன பா சொல்ற? எந்த பக்கம் வந்தோமோ அந்த பக்கமே போறோம். ஆமா ஆமா. இது சூப்பரா இருக்கு. இது உனக்கு ஜாலியா இருக்கா? கொஞ்ச நேரம் நிக்கிறியா? அப்படின்னா இந்த பார்க்க விட்டு நம்ம வெளியில போகவே முடியாதா? வேற வழியா வெளியில போய் பார்க்கலாம். ஆமா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? ரொம்ப விசித்திரமா இருக்கா? நீங்க எல்லாரும் வலுக்கட்டாயமா திரும்பி போகணுன்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல. அட, நம்ம வரும்போது மணி 3 தானே அடிச்சது. அந்த வாட்ச் ரிப்பேரா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மணி இப்ப எப்படியும் ஒரு 6ஆவது இருக்கும். நிச்சயமாவா? ஆனா சூரியன் இன்னும் அவ்வளவு மேல இருக்கே. அட ஆமா, இன்னும் சாயந்தரம் ஆகவே இல்லையே. இப்ப ஊஞ்சல் ஆடு, அப்புறமா போய்க்கலாம். போய் ஊஞ்சல் ஆடு. என்ன மசாவ், நீ மட்டும் தனியா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க?
உங்களால திரும்பி போக முடியலன்னா பரவாயில்ல, ஒரு ஊஞ்சல் காலியா இருக்கு, போய் ஆடுங்க. சரி நான் போய் ஆடுறேன். ஏய் செஞ்சான் கொஞ்சம் கீழே. அம்மா உனக்கு பயமாவே இல்லையா? எங்களால வாசலையே தாண்ட முடியல. திரும்பி போக முடியலன்னா பரவாயில்ல, இங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டே ஜாலியா இருக்கலாம்ல. நீயே ஒரு மாதிரியா பேசுற. ஊஞ்சல் ஆடலாம், ஊஞ்சல் ஆடலாம், ஊஞ்சல் ஆடலாம், ஊஞ்சல் ஆடலாம், ஊஞ்சல் ஆடலாம். ஆமா ரொம்ப ஜாலியா விளையாடுறாங்க. கொளுத்துற வெயில்ல எப்படிதான் ஓடி பிடிச்சு விளையாடுறாங்களோ. அச்சோ ஊஞ்சல் உடைஞ்சு போச்சே. நான் பசங்களோட இன்னும் விளையாடணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்க பார்த்த அந்த பொண்ணு யார் தெரியுமா? அவளும் என்ன மாதிரி ஒரு பொருள் தான், ஆனா அவளுக்கும் உயிர் இருக்கு. சும்மா விளையாடாத. எப்பவும் பேசிக்கிட்டே இருந்துட்டு இப்படி சும்மா உட்கார்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.